ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மன சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நீதிபதியின் தீர்ப்பு. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இடுகிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் பொருட்டும் அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினிக்குள்ளாக்க தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த கதையில பாருங்க, ஏசப்பா கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக அந்த அந்த சகோதரி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோன்னா பாருங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா மோசேனுடைய வேதத்தின்படி அந்த அந்த கல்லெறிஞ்சு கொள்றதுதான். ஆனா அந்த ஸ்திரியும் காப்பாற்றணும், அவங்களையும் மனம் திரும்ப வைக்கணும்னு கடவுள் பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துருக்காருங்க. அவர் குனிந்து எழுதும் போதே உங்களை யாருன்னா பாவம் செய்யலைன்னா நீங்க கல்லெறிங்கன்னு சொன்ன உடனே பாருங்க, அங்க சின்ன பிள்ளைங்கள பெரியவங்க பெரியும் அங்கிருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. நிறைய விஷயங்கள்ல ஏசப்பாக்கு விரோதமா பாவங்கள் நிறைய செய்யறாங்க, ஏன் மனுஷங்களுக்கு விரோதமாவும் செய்யறாங்க. அதனால கடவுள்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேளுங்க. இனி வரும் காலங்களை நம்ம கடவுளை பின்பற்றி நம்ம குடும்பங்களுக்கு கடவுளுக்கு பயந்து வாழுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.